வென்ஸ்டே பைபிள் ஸ்டடி முடிஞ்சோன்னே மழை. நான் வந்து காரில் ஏறுறேன். ஏறி உட்காந்த உடனே எய்த்தாப்பில் ஸ்ட்ரீட் லைட்டு நிற்கிது. டக்குன்னு தொடையில் ஏதோ ஊர்ன மாதிரி பார்க்குறேன். எனக்கு இப்படி பேசிட்டு போது தெரியும்ல, டக்குன்னு டக்குன்னு தட்டி விட்றேன். தட்டி விட்டா ஒன்றுமே இல்லை. அப்புறம் கூர்ந்து பார்க்குறேன், அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் என் தொடையில் தண்ணி இல்லை. எங்கே இருக்குது சொல்லுங்கள்? கண்ணாடியில் இருக்குது. கண்ணாடியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறவருடைய ஷேடோ என்ன செய்யுது, என் தொடையில் படுது. கர்த்தர் சொல்கிறாரு, தெரியுதா உன்னாரு? தெரியுது. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. ஆனால் அங்கே இல்லைன்னாரு. புரிஞ்ச மட்டும் கை தட்டு. ஆமென். இந்த பூமியிலே இந்த போர்வையை தரித்தவர்களாய், சரீரம் என்கிற போர்வையை தரித்து இந்த பூமியில இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. அது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். விழுங்கப்பட வேண்டும். பரலோகத்துக்கு போறதுதான் முக்கியமான காரியம்னா, ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச உடனே திரும்ப முக்கணும். சார் முதல் முக்கில் எடுத்துடணும். ஞானஸ்தானம் எடுத்துக்கலப்பா, பரிசுத்தவான் ஆயிட்டு, ஓகேயா, ரெடியா, அரியோ, ஓகே பேபி, ஓகே, ஒரு அப்படியே போயிரு பரலோகத்துக்கு. பரலோகம் தள்ளுறா போனோம். போடா. பரலோகத்துக்கு போறவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படியே செத்து போயிரு. எதுக்கு இந்த போர்வையை தரிச்சிருக்கிறோம்? எதற்காக மறுபடியும் இந்த பூமியில வாழ்றோம்? ஞானஸ்தானம் தொட்டி விட்டு கால் எடுத்து ஏன் இயேசு வெளியே வச்சாரு? எதற்காக அந்த யோர்தான் நதியிலிருந்து கால் எடுத்து வெளியே வச்சாரு? ஓ, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி. பரலோகம் போக வேண்டும், பரலோகம் போக வேண்டும் பேசுகிறது கொண்டு சொல்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு காலை வெளியே வைக்காது, அப்படியே செத்துரு. ஞானஸ்தானத்திலே செத்துரு. வெளியே நீ கால் எடுத்து வச்சினா உன் மனசுல ஒரே ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன தெரியுமா? காரியங்கள் மாறுதலாய் முடிய வேண்டும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். ஆமென். உலகத்தை தலையில் ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என் மீது இருக்கு. வீட்டுக்குள்ள நடக்கிற எதிர்மறையான காரியங்களை நீ தேவனோடு பேசுவாயானால் மாற்ற முடியும் சகோதரி. இந்த வேலையில கர்த்தர் தான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பெரிதான நோக்கத்தோடு அவர் உன்னை இங்கே அழைத்து கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். காரணம், இனி நடக்க போகிற சம்பவங்கள் நீ சொல்லுகிறபடிதான் நடக்க போகிறது. ஆமானும் அகாஸ்வேரும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. அப்ப எஸ்தர் ஒன்று பார்த்தா, இந்த நகரத்தையே கலக்கக்கூடிய பவர் இந்த ஆமான் கையில் எப்படி வந்துச்சு? யார்கிட்ட பேசுறனால? ராஜாட்ட, அகாஸ்வேரு ராஜாட்ட பேசுறனால. அவன் ஒரு வேலைக்காரன். அவனே இந்த அதிகாரத்தை வாங்கி, நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு வேலைக்காரன். அவருக்கு முன்னாடி வேலைக்காரனா இருந்தவனே அவர்கிட்ட இருந்த நாட்கள்ல வாங்கின வல்லமையில இவ்வளவு பண்ணா, நான் மனவாட்டி. ஆமென், நான் மனவாட்டி. எஸ்தருக்கு ஒரு அறிவு வந்துச்சு. இந்த வேலைக்கார பையன் அவர் முன்னாடி நின்று பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிச்சுக்கிட்டு இருந்தவன், அவன் பவரை வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடுறானா, நான் மனவாட்டி, நான் அவரோடு அமருவேன், அவரோடு உட்காருவேன். நீ இன்னைக்கு நீ அந்த முடிவை எடுப்பாயானால், ஆமென், 127 தேசங்களிலே தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை. ஆமென். நீ அவரோடு உட்காரும் போது அது நடக்கும். நான் அவரோட மனவாட்டி. ஆமென். நான் அவர் கூட உட்கார்ந்தேன்னா இந்த உலகத்துல காரியங்கள் மாறுதலாய் முடியும். உன் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்க எல்லா காரியங்களும் நீ அவரோடு அமர ஆரம்பித்தால் மாறுதலாய் முடியும். மாறுதலாய் முடியும். மாறுதலாய் முடியும். The tables will be turned. Amen.
மேஜைகள் திருப்பப்படும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல இப்படியே போயிட்டு இருக்கு, இப்படியே முடிஞ்சு இப்படியே வந்து குழிக்குள்ள போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கல, நடக்காது. இப்பொழுது நீ அமர முடிவெடுப்பாயானால் நடந்து கொண்டிருக்கிற சரித்திரத்தை நீ வேறு விதமாய் மாற்ற முடியும். You can change the history, the future history. எதிர்காலத்தின் சரித்திரத்தை நீ இப்பொழுது முடிவெடுத்தால் உன்னால் மாற்ற. In the name of Jesus. Amen. 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 Praise God. Hallelujah. 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 ஆகவே காரியங்களை மாறுதலாய் முடிக்க வைக்கிற, மாற்ற வைக்கிற சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அவரோடு கூட அமர்வதற்கு முடிவெடுத்தால், வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறீங்க, இந்த நாட்கள் எல்லாம் அவர் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உட்கார போறேன் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, அடுத்த வருஷத்தின் தலையெழுத்திலே, அடுத்த வருஷத்துல பிசாசு உங்களுக்காய் வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் இந்த வருஷத்திலே தவிடுபடி ஆக்க முடியும். ஆமென். Praise God. Praise God. Praise God. சும்மா வந்து அப்படியே இழுக்குது அப்படின்னா, இழுக்குதுன்னா அப்படியே போயிட வேண்டியதான். சைக்கிள் ஓட்டும்போது என்ன சார் ஆகும்? முத ஓட்டும்போது ஒன் சைடா இழுக்கும். இழுக்குது நீ போனீன்னா குழிக்குள்ள போக வேண்டியதான். நான் அதை இழுக்கணும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். ஆமென். காரியம் சொல்லுங்க, மாறுதலாய் முடிவடையும். ஆமென். ஆமென். காரியம் மாறுதலாய் முடிவடையும். இயேசுவின் நாமத்தில் நான் எழுதுகிறேன் சரித்திரத்தை. எனது சரித்திரத்தை வேறொருவன் எழுதுவதற்கு உரிமை இல்லை. எனது சரித்திரத்தை நான் எழுதுவேன். ஆமென். 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 Praise God. Hallelujah. உங்க சரித்திரத்தை யாருங்க இன்னொருத்தர் எழுதுறது? ஆமென். உங்க வீட்டுக்குள்ள நீங்க எதுக்கு வியாதி அனுமதிக்கணும்? யாரோ ரோட்ல போறவங்க வீட்டுக்குள்ள வந்து மலம் கழிச்சிட்டு போனா நீங்க ஏத்துக்குவீங்களா? நான் கேட்குறேன், சாதாரணமாக கேட்குறேன். ரோட்டில் போகிற ஒருத்தர் உங்கள் வீட்டில் வந்து பப்ளிக் டாய்லெட் நினச்சிட்டு அசிங்கம் பண்ணிட்டு போய்ட்டு விட்டுருவீங்களா? அமைதியாக இருப்பீங்களா? பின்பு எதற்காக பிசாசு உங்கள் வீட்டிற்குள்ளாய் வியாதியை கொண்டு வந்து வைப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதற்கான இடம் இது அல்ல. டெலீட் பண்ணு. You have no any legal rights. கையை தட்டு. Amen. My mind is not a convinced mind by devil. It is not convinced by devil. It is not a convinced mind given by devil. It's an influenced mind by God. Amen. Amen. My mind is influenced by God, the Almighty Father. அவர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறார். அதனால ஏன் சரித்திரத்தை என்ன சொல்லுங்க, நான் தான் எழுதுவேன். ஆமென். காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். மாறுதலாய் இயேசுவிடத்தில் தெளிக்கப்படும். ஆமென். தேவனோடு கூட அமர்வது, by talking with God you can change anything in this world. நீங்க அவரோடு பேசுவதன் மூலம் இந்த உலகத்திலே அண்ட சராசரங்களிலே எதை வேண்டுமானாலும் நீங்கள் மாற்ற முடியும். மறுபடியும் சொல்கிறேன், எதை வேண்டுமானாலும் நீங்கள் மாற்ற முடியும். ஆமென். உங்களை சுற்றி நடக்கிற எதிர்மறையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவரோடு கூட அமர்ந்து பேசுவதில் இருக்கிற வல்லமை அது. எஸ்தர் ஜோமன்னா உபவாசத்தை போட்டா அதனால மாறிச்சுன்றான். இல்லவே இல்லை. எஸ்தர் அகாஸ்வரிட்ட பேசினா அதனால மாறிச்சுன்றேன். ஆமென். ராஜாதி ராஜாவோடு பேசுவதுதான் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. போற போக்கில் இழுத்துக்கிட்டே போகுதுன்னு போகாதீங்க. இப்படியே போனீங்கன்னா அடுத்த வாரம் வரும்போது இதோட மோசமான இடத்துல இருப்பீங்க. என்னை இழுத்துட்டு போய் குழியில் தள்ளிடுச்சு சார். ஒரு சைக்கிளை கூட நீங்கள் என்ன செய்யாட்டி இழுக்காட்டி அது உங்களை இழுத்துட்டு போயிடும். சைக்கிள் கூட சொல்லுங்க. ஆமாம். பனைமரம் படுத்துருச்சுன்னா பன்னிக்குட்டி கூட தாவி விளையாடுமா? எப்படி சொல்லுங்க? பனைமரம் படுத்துருச்சுன்னா பன்னிக்குட்டி கூட தாவி விளையாடுமா? ஆமாம். நான் நீதிமான், நான் பனையை போல செழித்திருப்பேன். ஆமென். எந்த பன்னிக்குட்டியும் தாவி விளையாட நான் அனுமதிக்க முடியாது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் நான் செதுக்கியது. ஆமாம். எல்லாம் சொல்லுங்க, காரியங்கள் மாறுதலாய் முடிவடையும். You can change the future. You can change the future history by talking with
தி ஆல்மைட்டி ஃபாதர். த பவர் இன் டாக்கிங் வித் காட். தேவனோடு பேசுகிறதில் இருக்கிற வல்லமை. கையை தட்டுங்க. உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும், வியாதியை மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். எஸ்தர் ராஜாத்தி, ராஜாவாகி அகாஸ்வேரு கூட பேசினாள். அதனாலே எதிரிகள் போட்ட அத்தனை திட்டங்களும் என்னவாச்சான்? மாறிடுச்சு. பைபிள் அப்படிதான் சொல்லுது. காரியம் வாசிப்போம். எஸ்தர் புத்தகம் 9:1 வாசிப்போம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க விழுந்துருவீங்கன்னு நம்புனாங்களே. உங்க ஊழியம் காணாமல் போயிருன்னு நம்புனாங்களே. இப்படிலாம் பேசுனா நீங்க சோர்ந்து போயிருவேன்னு நம்புனாங்களே. நம்பித்தானே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவனுக்கும் கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவங்க நம்பினாங்க, யூதர்களை காலி பண்ணிடலாம் நம்பினார்கள். ஆனால் அந்நாளிலே தானே, அதே நாள்ல, கையத்தட்டு, ரகசியம் சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், எந்த நாள்ல உங்களை காலி பண்ணணும்னு பிசாசு நினைக்கிறானோ, எதிரி நினைக்கிறானோ, அதே டேட்ல ஒன்று தூக்குவார் தேவன். அதே டேட்ல ஒன்று தூக்குவார். அப்படி அடிக்கணும். அடிச்சா ஆமே. அந்நாளில் தானே எந்த எந்த மூவ்ல உங்களை காலிவன் நினைக்கிறாங்க அதே மூவ்ல உங்களை தூக்குவார். எந்த மீடியா வச்சு உங்களை காலிவன் நினைக்கிறாங்க அதே மீடியா வச்சு உங்களை தூக்குவார். ஆமேன் 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 ஆமேன். நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி எங்க தெரியுமா வரும்? உங்க அட்ரஸே தெரியாத ஊர்ல கிடையாது. நீங்க மதுரையில உங்களுக்கு வெட்கத்தை அனுபவிச்சுட்டு உங்களை மெட்ராஸ்ல தூக்க மாட்டார், அதே மதுரையில தூக்குவார். மதுரையில நீங்க விழுந்துட்டு நீங்க அமெரிக்கால போய் எந்திரிக்கிறது பெரிய விஷயமா? நீங்க எங்க எந்திரிப்பீங்க சொல்லுங்க? எங்க விழுந்தீங்களோ அங்கதான் எந்திரிப்பீங்க. ஆமா, ஆணையூர்ல விழுந்துட்டு ஊர்ந்து போய் அரசியலில் எந்திரிப்பீங்க, ஆணையூர்ல எந்திரிப்பீங்க. ஆமான்னு சொல்லுங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வெட்கத்தை அனுபவிக்கணும் பிசாசு திட்டம் போட்டானோ அதே இடத்துல உங்களுக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கர்த்தர் உண்டு பண்ணும்படி செய்வார். அந்த நாளில் தானே வாசிமா, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. காரியம், சத்தமா, காரியம் மாறுதலாய் முடிவடைந்தது. இவ மட்டும் ராஜாட்ட பேசலன்னா வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். இவ பேசுனனால வேற மாதிரி முடிஞ்சிச்சு. நீ பேசாம உட்காந்துருந்தா அது வாட்டுக்கு போய் எங்கேயோ முடிஞ்சிடும். ஆனா நீ பேசும்போது அது வேறு விதமா முடியும். இன்னைக்கு முடிவெடு. தேவனோடு பேசுவதில் ஒரு பெரிய பவர் இருக்கு, பெரிய வல்லமை இருக்கு. அவரோடு அமரும்போது பாருங்க, ஒரு வேலைக்காரன் அமரும்போது சூசா நகரமே கலங்கியதான். நீ மனவாட்டி சொன்னா அவனுக்கு என்ன வேணும் கேள்வி. ராஜ்யத்தில் பாதிய கூட உனக்கு தெரியும், உனக்கு என்ன வேணும் கேள்வி. மனவாட்டிக்கு இருக்கிற மரியாதை. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவரோடு அமரும்போது காரியங்கள் மாறுதலாய் முடிவடை. ஒன்று, உங்கள் எதிரிகள் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிவடையும். யோசேப்பு சொன்னா, நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அந்த தேவன் உங்களுக்கு இருக்காரா இல்லையா? அப்புறம் ஏன் உங்க முகங்கள் ஆமா அந்த காலை வேளையிலே இன்னும் மலர்ச்சியா இருக்கக்கூடாது? ஆமே, யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவன். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில உங்கள் எதிரிகள் போட்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் நன்மையாக மாறுதலாக முடிவடைய பண்ண தேவன் இருக்கிறார். அவரோடு கூட பேசும்போது the power of talking with God, தேவனோடு பேசுகிறதின் வல்லமை உங்கள் எதிரிகள் போட்ட திட்டங்களை எல்லாம் மாறுதலாக முடிய பண்ணும். இது மெசேஜ் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். இந்த கடைசி நாட்கள், இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நிறைய அவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு முடிவெடுங்கள். ஆமென் சொல்லுவோம்.
உங்கள் மீது இருக்கிற சாபங்கள் வராங்க பார்த்தீங்கன்னா, அதை கூட நீங்கள் அவர் சமூகத்தில் உட்காந்தீங்கன்னா ஆசீர்வாதமாக மாற்றிடலாம். டக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். பிள்ளையாம சபிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் தேவனும் பைபிள் சொல்லுது வந்து அவன் சொல்கிறான், அவன் கூட ஒரு உடன்படிக்கையே பண்ணியிருக்கிறாரு, அவன் சபிக்கிறவன் அவர் சபிப்பேன்னு. ஆனால் சபிக்க அவனை தேவன் ஆசீர்வதிக்க வச்சிட்டார். அவன் சொல்ல, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படின்றான். வரிசையை சபிக்க முடியல, சரி வாட அந்த கடைசி வரிசையை வச்சு சபிடான்றான். லாஸ்ட் ரோ கொஞ்சம் கவனிக்காமல் அங்கிட்டு இங்கிட்டு பிள்ளைய பார்த்துட்டு அப்படி இப்படி தானே இருப்பாங்க. அவங்களாச்சும் போட்டு தள்ள முடியுமா? பாதி வசனத்தை கேட்பாங்க, மீதி வசனம் கேட்க மாட்டாங்க. அவங்களாச்சும் போட்டு தள்ளு அப்படின்னு அவன் சொல்கிறான், சார் லாஸ்ட் ரோ கூட தொட முடியல சார், காட்ஸ் பவர் ஃபுல்லாக கனெக்டடாக இருக்குது சார். பின்னாடி பார்த்தாலும் சபிக்க முடியல, சைடில் பார்த்தாலும் சபிக்க முடியல, இங்கிட்டு பார்த்தாலும் சபிக்க முடியல, எங்கிட்டு பார்த்தாலும் சபிக்க முடியாது. நான் சொல்கிறேன், உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களை வீழ்த்துகிற திட்டங்களை தேவன் மாற்றுவார். நீங்கள் தேவனோடு பேசினா அது மட்டும் இல்லை, இயற்கையை நீங்கள் மாற்ற முடியும். எலியா சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவனாகிய நான், என்னுடைய வார்த்தை அன்றி மழையும் பனியும் இந்த 3 வருஷம் பெய்யாதுன்னா, ஒரு மனிதன் தேவனோடு பேசுகிறவனாக இருந்தால் அவனால் இயற்கையை மாற்ற முடியும். வறட்சியான இயற்கையை நீ நினச்சினா, கடவுளோடு பேசுகிறவனாக இருந்தால் நீ செழிப்பான இயற்கையாய் மாற்ற முடியும். ஆமென். ஏன்னா அவற்றை பேசுகிறதுல அவ்வளோ பவர் இருக்குது, அதை அனுபவிக்கும் போது தெரியும். ஆகவே எஞ்சி இருக்கிற அந்த நாட்களை எல்லாம் அவரோடு பேசுவதிலே கழியுங்கள். அவரோடு பேசி பழகிவிட்டால் நீங்கள் மற்றவர்களோடு தேவையில்லாத பேசுகிறதுக்கு உங்கள் வாய் என்ன செய்யாது. அதனால் நல்லா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க, கடவுளுடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையும் சரித்திரத்தை மாற்றக்கூடிய வல்லமையுடையது. ஒரு நாட்டில் லட்சக்கணக்கான பேர் இருக்கான். எலியா என்கிற ஒரே ஒரு மனுஷன் அத்தனை பேரும் எப்படி வாழணுன்ற தலைவிதியை நிர்ணயிச்சான் பாருங்க. அதுதாங்க சாதாரணமாக வாழ்கிற 1000 பேருக்கும் தேவனோட பேசுகிற ஒருவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். என் அருமையான மகளே, காலையிலேருந்து நைட்டு வரை வெறும் வயிற்றுக்கு ஓடுறதுலையும் வாழ்க்கையை செலவழிச்சிடாத. இந்த உலக காரியங்களை பார்க்குறது, டிவியை பார்க்குறது, நாடகத்தை பார்க்குறது, எவனை கொன்னான், எவனை கழுத்திருத்தான், இதனால் 10 காசு உனக்கு பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது. மைண்டு கரப்ட் ஆகிறத தவிர. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தேவனோடு பேசுகிறதுல நீங்கள் நேரம் செலவழிக்கப்படும் போது யூ ஸ்டார்டட் இன்ஃப்ளூயன்சிங் பை காட். நீங்கள் யூ வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை காட். தேவனுடைய வல்லமை உங்கள் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இயற்கைக்கு அப்பாற்பட்டவை நம்பக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய இருதயத்தை விசுவாசிக்கக்கூடிய அளவிற்கு அது என்ன செய்யுது, மாற்றுது. நான் சொல்லவா, அவர் கூட பேசிட்டா நீங்கள் எந்திரிக்கும் போது விசுவாசிக்கிறவனாக தான் எந்திரிப்பீங்க. ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும். அவரோடு பேசும்போது அவர் சத்தத்தை கேட்குறீங்களா, ஃபெய்த் வரும் பாருங்க. எந்திரிக்கும் போது இந்த உலகத்தை அசைக்கிறவனா நீங்கள் எந்திரிப்பீங்க. மற்றவனால் உங்களை பயமுறுத்த முடியாது. ஆமென். பயமுறுத்த முடியாது. பயமுறுத்த முடியாது. ஏனென்றால் he is influenced by God. நான் சொல்லவா, நீங்கள் 2ல் ஒரு இடத்துல இருக்க முடியும். ஒன்று, you must be influenced by the world or you must be influenced by the Almighty God. புரியுதா? உங்கள் முகத்தை பார்த்தோன்னு சொல்லிடலாம், 2லையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நீங்கள் இருக்க முடியாது. யாரோ ஒரு ஆள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான். ஒன்று மேப்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான், அப்படி உட்காந்து. இல்லை காட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாரு. பாப்பம்டா வராது. வென்ஸ்க்கு பைபிள் ஸ்டடி முடிஞ்சோன்னா மழைன்னா பயங்கரமாக அடித்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டாங்க. நான் கடைசியாக நான் காரில் ஏறி உட்காந்த உடனே 8th ஸ்ட்ரீட் லைட்டு நிற்கிது. டக்குன்னு தொடையில் ஏதோ ஊர்ன மாதிரி இப்படி பார்க்குறேன். எனக்கு இப்படி பேசிட்டு போது தெரியும்ல, டக்குன்னு தட்டி விட்றேன். தட்டி விட்டால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் கூர்ந்து பார்க்குறேன், அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் என் தொடையில் தண்ணி இல்லை. எங்கே இருக்குது சொல்லுங்கள்? கண்ணாடியில் இருக்குது. கண்ணாடியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறவருடைய ஷேடோ என்ன செய்யுது, என் தொடையில் படுது. அப்போ அங்கே தண்ணி ஓட ஓட இங்கே ஷேடோ என்ன செய்யுது, ஜல்துன்னு ஓடுது. கர்த்தர் சொல்கிறாரு, தெரியுதா அப்படின்னாரு. தெரியுது. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. ஆனால் அது அங்கே இல்லைன்னாரு.
புரிஞ்ச மட்டும் கை தட்டு. ஆமே. தெரியுதா? ஆமா தெரியுது. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. ஆனா அது இங்க இல்ல. அப்படித்தான் உன் வாழ்க்கை இன்னைக்கு தெரியுது பத்தியா? நல்லா தெரியுதா? ஆனா உண்மையில அது இங்க இல்ல. ஆமே. வியாதி நல்லா தெரியுது, அங்க இல்ல. வறுமை நல்லா தெரியுது, அங்க இல்ல. தோல்வி நல்லா தெரியுது, ஆனா அங்க அது இல்ல. வெற்றி மாத்திரமே எனக்கு சொந்தமாயிருக்கு. ஆமே. என் கண்ணுக்கு நல்லா தெரியுது சார், ஆனா அது இல்ல. ஓடுது ஷேடோல, அந்த தண்ணி ஓடும்போது ஓடுது. நான் தட்டி விட வேண்டிய அவசியம் கூட இல்ல. இதுதான் சத்தியம். என் கண்ணில் பார்க்குறேனே அது உண்மை. ஆனா என் பேண்ட் நனையில, அது சத்தியம். அப்படிதான் நீங்க கண்ணில் பார்க்கறதெல்லாம் என்னைக்கு பொய் அப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறீங்க. என் கண்ணுக்கு தெரியுது, எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. என் கண்ணுக்கு தெரியுது, ஆனாலும் அந்த எதிர்மறையானது அங்கே இல்லை. அதுவே சத்தியம். பிசாசு சொல்லுவாங்க, பார் அங்க பார், அங்க பார், தெரியுது பார், தெரியுது. ஆமா தெரியுது, தெரியுதானா இல்ல? ஆமென் சொல்லுவோம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு பேசும்போது தேவன் உங்கள்கிட்ட பேசுறாரு. அப்ப என்ன ஆகுது? உங்கள் விசுவாச அளவு என்ன செய்யுது? வளர். தட்ஸ் வாட் த பவர் இன் டாக்கிங் வித் காட். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாய் என்றால், தேவனோடு பேசுகிறவளாய் உன் வாழ்க்கையில் இருப்பாயானால், நிச்சயமாக இந்த உலகத்தை நீ பார்க்கிற கோணம் வேறு விதமாகத்தான் இருக்கும். ஆமென். ஆமென். அவர்கள் வேறு விதமாய் சிந்திப்பார்கள், வேறு விதமாய் பேசுவார்கள், வேறு விதமாய் நடப்பார்கள். அவர்களுடைய நடவடிக்கையில் பேச்சு, தொனி, தோற்றம் அத்தனை மாறி இருக்கும். ஏன்னா அவன் தேவனால் மதிமயக்கப்பட்டவன். ஆபிரகாம் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை காட். எப்படி அவன் தேவனோடு பேசினான். என் அருமையான தாயாரே, ருக்குமணிட்டையும் வந்து, கலாவதி ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்க, இந்த மாதிரி ஆட்களோட உட்காந்து பேசி ஊருக்கதையை பேசுறதை விட்டுட்டு அவரோட ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா. அழகான வார்த்தை. அவன் பேர் என்ன? ஆமான் தானா? ஆமான் தானே? நல்லா தெரியுமில்லங்க. ஆமான் அகாஸ்வேருவோடு உட்கார்ந்தான். எல்லாம் சொல்லுங்க, உட்கார்ந்தான். சூசான் நகரமே கலங்கியது. நீங்க ஒரு ஆள் உட்கார்ந்தீங்கன்னா, ஆமென், பிசாசின் ராஜ்யம் கலங்கும், காரியம் மாறுதலாய் முடியும். அதனால தான் சீஷர்களை பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள், ஆங்கிலத்திற்கு the one who makes the world upside down, இதோ இந்த உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உனக்கும் எனக்கும் பேர் என்னன்னா, நடந்துகிட்டு இருக்க சம்பவங்களை தலைகளாய் மாற்றுகிறவர்கள் நான், தலைகளாய் மாற்றுகிறவர்கள் நான், தலைகளாய் மாற்றுகிறவர்கள் நான், தலைகளாய் மாற்றுகிறவர்கள் நான். தேவனோடு பேசுகிறவன் அப்படித்தான் வெளிவருகிறான். அம்புட்டு பேரும் பாட்டை போட்டுட்டு ஃபுல்லா ஆடிக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கிறாங்க? பரியல் கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நில்லுங்கடா, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஐயா அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். பாடையை தொட்டார். ஏன்னா ஹிஸ்டரியில் என்ன சொல்றாங்கன்னா, பாடி அங்கே இல்லையா, இருந்தெல்லாம் சிதைந்த உடல் பாகங்கள் தான். அதனால பாடியை தொடுறதுக்கு பாடியே இல்லை. ஒரு குடுவையில் தான் அவனை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க, பொட்டணம் போட்டு போர்க்களத்தில் வெட்டு கறி அள்ளிட்டு தான் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஆனால் ஒரு பாடையை தொட்டாராம். இன்னைக்கு இல்லாத அனிமேஷன்லாம் அங்கே நடந்துச்சு. அப்படி உருவாகிறான். அந்த சீனை நீங்கள் பார்க்கணும்னா மம்மியில் போய் அந்த வில்லன் எப்படி எந்திரிக்கிறான்னு பார்க்கணும். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அப்புறம் என்ன, இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போங்கன்றாரு. நான் போய்ட்டு திரும்ப டக்கு 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 அப்படி இங்கிட்டு போயிடுறாங்க. ஒருத்தர் வந்துட்டாருன்னா ஊர்வலம் போற ரூட்டே திரும்பினாரியா, கையத்தட்ட வருது அவருக்கு. உலகத்தை தலையிலாக்குகிறவர்கள், காரியத்தை மாற்றுகிறவர்கள், ஓ வாழ்க்கை நீ போயிட்டு இருக்க பாதையை திருப்பக்கூடிய வல்லமை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீ பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. நல்லா தட்டி ஆமென் சொல்லுங்க, அங்கீகரிங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். எப்ப பார்த்தாலும் வந்து உலகத்தில் என்ன நடக்குது, உலகத்தில் மூலமா என்ன நடக்குது, மனுஷன் என்ன, இது கிடையாது. தேவனோடு இணைக்கப்பட்டவனாய், one man with God is majority. கையை தட்டே ஆமென். One man with God, one man with God, one man with God is majority. எது நடக்கும்? மெஜாரிட்டி சொன்னா நடக்கும். மதுரையில் மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா? மெஜாரிட்டி சொன்னா நடக்கும் கடவுள்கிட்ட. யார் இந்த மெஜாரிட்டி? ஒரே ஒருத்தன் கடவுளோடு இணைந்தால் அவன் மெஜாரிட்டி. அவன் சொன்னதுக்கு சைன் போடுவார் கர்த்தர். மகனே மகளே,
என்ன நடக்குதுன்னு பேசிட்டு இருக்காத, என்ன நடக்கணும்னு பேசு.